ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க, இன்றைக்கி ஒரு ஹெம்மியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு பெர்ஃபெக்டான சேமியா புலாவ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான ஃப்ரான் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃப்ரான்ஸ் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு என்னென்ன மசாலானா வெறும் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொரியண்டர் பவுடர், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக வந்துட்டு பிளாக் பெப்பர், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கலந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். சேமியாவை நெய் போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சேமியா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பண்ணது அணில் சேமியா. பாருங்கள், பேன் ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நீங்கள் இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புலாவ் செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. வந்துட்டு நாங்கள் நிறைய வந்துட்டு சேமியா புலாவ் ரெசிபிஸ் பண்ணுவோம். பாருங்கள், இதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், ஆனியன் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லலாம், இல்லை நைட் டின்னர் கூட நீங்கள் இது டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேமியா இருந்துச்சுன்னா இந்த புலாவ் ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 தக்காளி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பண்ணுறது வந்துட்டு 500 கிராம்ஸ் சேமியா பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி தக்காளி, ஆனியன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன், தக்காளி எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு மசாலாலே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரானில் வந்துட்டு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு, மஞ்சள் தூள், காரம் எல்லாமே வந்துட்டு. மஞ்சள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே ஒரு நல்லது, குட் ஃபார் ஹெல்த். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ½ kg இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரான்ஸும் வந்துட்டு நீங்கள் சேமியா எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரான்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, ஆனியன், தக்காளி, ஃப்ரான்ஸ் மசாலா எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன் டைம் வந்துட்டு இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப கேட்பாங்க. இந்த ரெசிபி வந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் இதில் ஃப்ரான் மட்டும்தான் போட்டு செய்யணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு சிக்கன் இல்லை மட்டன் எது வேணால் நீங்கள் சேமியா கூட ஆட் பண்ணிவிட்டு புலாவ் ரெசிபி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு. நீங்கள் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரான் மசாலாவில் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சேமியாவுக்கு மட்டும் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா மின்ட், கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு குட்டீஸ் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் நான் வந்துட்டு ப்ளைனாக தான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா மின்ட் லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ப்ரான்ஸும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வந்துட்டு சேமியா கொஞ்சம் குழையிற மாதிரி ஆகிடும். பாருங்கள், சேமியாவை கலந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பிளேட்டை க்ளோஸ் பண்ணாலே போதும். ரொம்பவே சுவையான கமகமான சேமியா வந்துட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான்ஸ் சேமியா புலாவ். என்னோட சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு மட்டன் சேமியா புலாவ், மட்டன் குஃப்தா ரெசிபீஸ், நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் ஹெம்மியான ப்ரான்ஸ் சேமியா புலாவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சண்டே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் முதல் எல்லாருமே வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த சேமியா ரெசிபி. நீங்கள் மட்டன் போட்டும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். என்னோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் மட்டன் சேமியா புலாவ். பாருங்கள் எவ்வளோ ஒரு உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சுவையான ப்ரான் புலாவ் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிடலாம். ஹெம்மியான டேஸ்ட்டில் ப்ரான் புலாவ் ரெசிபி. சுட சுட ப்ரான் புலாவ் ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் ப்ளாக்ல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவண பவா சமையல். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.